कृष्णा गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை ஊட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. லக்ஷ்மீ கலத்ரம் லலிதாப்ஜநேத்ரம் பூர்ணேந்து வக்திரம் புருகூதமித்ரம் காருண்யபாத்திரம் கமனீய காத்திரம் வந்தே பவித்ரம் வசுதேவ புத்திரம். நாராயணியத்தினுடைய 77வது தசகத்தில் கண்ணன் உத்தவரை அழைச்சிண்டு சைரந்திரின்னு சொல்லக்கூடிய அந்த கூனியாக இருந்து 3 எம்பெருமானுடைய அவதாரத்தில் நிருசிம்மாவதாரத்திலையும் ராமாவதாரத்திலையும் சம்பந்தப்பட்டு ராமாவதாரத்தில் தான் பண்ண பாவம் நீங்க கண்ணன் கையால் தான் அந்த கூணானது நிமித்த பெற்றவளுக்கு உனக்கு ஒரு நாள் உன்னுடைய வீட்டில் வந்து அனுகிரகம் பண்ணேன்னு அவளுடைய ஒரு பிரார்த்தனையை ஏற்று உத்தவரை அழைச்சிண்டு சைரேந்திரின்னு பேர் இருக்கக்கூடிய அவளை அனுகிரகம் பண்ணுறதுக்காக போகிறார். அவளும் தினமுமே கண்ணனை வரவேற்று அவனுக்கு உபச்சாரங்களை பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் கிருஷ்ணனை வாசலில் பார்த்த உடனே அவளுக்கு பரமானந்தம், பரமாத்ம ஸ்வரூபனுடைய திவ்ய தரிசனம் நமக்கு கிடைக்கிறதுன்னு எங்கே இருக்கோன்னே அவளுக்கு புரியல. உள்ள வரவேற்று பலவிதமான உபச்சாரங்களை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சான்ற பரிணாமத்தில் 77வது தசகத்தினுடைய 2வது ஸ்லோகத்தை பட்டத்திரி துவங்கிட்டார். குருவாயூரப்பா உபகதே த்வயி பூர்ணமனோரதம் பிரமத சம்பிரமகம் பிரபயோதரம் விவிதமானன மாதததிமுத ரகசிதம் ரமயஞ்ச கிருஷே சுகமோ. குருவாயூரப்பா உத்தவரோட சைரேந்திரி உங்களை வீட்டில் வரவேற்றா, தீர்த்தத்தால் உங்களுடைய பாதங்களுக்கு அபிஷேகம் பண்ணா, தான் தங்களுக்காகவே பிரத்யேகமாக தயார் பண்ணி வச்சிருந்த சந்தனங்கள் அதை பண்றவள் தானே அவோ, அதன் மூலமாகத்தானே உனக்கு அவளுடைய அறிமுகம். அதனால அந்த சந்தனங்கள்லாம் எடுத்து உன்னுடைய திருமேனியில தானே பூசிவிட்டா. அழகான உயர்ந்த புஷ்பங்களை கொண்டு மாலையா கட்டி அந்த மாலையையும் உனக்கு அவள் போட்டுவிட சர்வாலங்கார பூஷிதனாக சர்வகந்த சர்வ ஸ்பர்சனாக இருக்கக்கூடிய நீ அவள் பண்ண அலங்காரத்தினால இன்னும் ஆச்சரியதோபி ஆச்சரியம் சுந்தரதோபி சுந்தரதரம்னு அழகுக்கு அழகு இருக்கக்கூடிய கண்ணனாக நீ மாறின. இந்த விதத்தில் அவ பண்ணக்கூடிய பூஜைகள் அலங்காரங்கள் எல்லாத்தையும் நீ ஏத்துண்டு எப்படி நந்தகோகுலத்தில் கோபிகைகளுக்கு அனுகிரகம் பண்ணியோ அதே போல இந்த சைரேந்திரிக்கும் போன அவதாரத்திலேயே நம்மளை இவ வனவாசம் அனுப்பலைன்னு சொன்ன ராவண வதமே ஆயிருக்காது, அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒத்தாசையை பண்ணாலே, அதனால இவளுக்கு கண்டிப்பா நம்ம அனுகிரகம் பண்ணணும்னு எல்லாத்தையும் ஏத்துண்டா அவளுக்கு காண கிடைக்காத ஒரு அருளை வாரி வழங்கினேலாமேன்ற பரிணாமத்தில் 77வது தசகத்தினுடைய 2வது ஸ்லோகத்தை பட்டத்திரி முடிக்கிறார். விவிதமான நமாததிமுதாம் ரகசிதம் ரமயஞ்ச கிருஷே சுகமம். அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோன்னா உனை கண்டே ஆனந்தம் பொங்கிடவே மகிழ்ச்சி மிக்கு புனைந்தவளாய் போகமுறும் நோக்கத்தில் உனை காண நீ அவளில் தொண்டை ஏற்று அருள் செய்ய
இனிப்பவர்க்கு இனிப்பவனே குருவாயூர் கண்ணா எம்மரசே அடிகள் போற்றி அப்படின்னு பூர்த்தி பண்ணப்பட்ட இந்த தசகத்தினுடைய 3வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்க போறார். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை அடைஞ்சிடலாம். திருக்கோயிலானது பிரசித்தி பெற்ற தமிழ்நாட்டில் உள்ள உத்திரமேரூரிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடிய அம்மையப்பநல்லூர் என்னும் ஊரில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலை வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். இதோ இங்கு ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சிலர் நமக்கு தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டனர். முதலிலே விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஷேனம் தமாஷ்டயே என்ற விஸ்வக்ஷேனர் சங்கு சக்கரங்களுடன் நம்முடைய தடைகளை நீக்கி காட்சி அளிக்கின்றார். அருகிலேயே மூலமூர்த்தியாக உயர்வர உயர்நலம் உடையவரான நம்மாழ்வார் நமக்கு சேவையை அளிக்க, அவருக்கு அருகிலே பாஷ்யக்காரர் உடையவர் என்று போற்றக்கூடிய ஆச்சாரிய வள்ளல் ராமானுஜராக நமக்கு சேவையை அளிக்க, அவருக்கு பக்கத்தில் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் ஸ்ரீமான் வேங்கடநாதார்யகா கவிதார்க்கிக கேசரி என்று கவிதார்க்கிக சிம்மமாக நமக்கு காட்சியளிக்க, இவர்களை தரிசித்த நாம் இதோ ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக ஆதிகேசவ பெருமாளை உற்சவமூர்த்தியாக தரிசிக்க துவங்கிவிட்டோம். நின்ற திருக்கோலம், பளபளப்பான ஒரு அர்ச்சாவதார திருமேனி, மாலையால் அலங்கரிக்கப்பட்ட அழகான கிரீடம், மந்தகாசமான முகம், சங்கு சக்கரம் அபயம் என பல அஸ்தங்கள், அவைகளுடைய தரிசனமே நம்முடைய கவலைகளை போக்குகின்றது. ஆம், ஆதிகேசவன் அல்லவா? ஆதி ஆதி ஆதினி ஒரு அண்டமாதி ஆதலால் சோதியாத சோதினி அது உண்மையில் விளங்கினாய், வேதமாகி வேள்வியாகி விண்ணினோடு மண்ணுமாய் ஆதியாகி ஆயனாய மாயமென்ன மாயமே என்று உயர்ந்த யஜ்ஞோபவீதத்தை தரித்துக் கொண்டு இவன் காட்சியளிக்கின்றான். தாமரை பீடம், அதன் மேல் அழகான திருவடிகளை முன்னும் பின்னும் தான் வைத்து கொண்டு ஆதி மூலமே என நம்மை பக்தர்கள் அழைக்கும் போது அவர்களுக்கு எந்நேரமும் நாம் கஜேந்திரனுக்கு கிளம்பியது போல் கிளம்ப வேண்டியிருக்கும் என்று திருவடியை முன்னும் பின்னும் கிளம்பக்கூடிய திருக்கோலத்திலே காட்சி அளிக்க, அருளுடன் நாம் அதை தரிசித்துக் கொள்ளக்கூடிய உத்தமமான சேவை. இவருக்கு ஒரு புறத்திலே ஸ்ரீதேவி நாச்சியாரானவள் மஞ்சள் பட்டுடுத்தி இடது கையிலே தாமரையை தாங்கி காட்சியளிக்க, மற்றொரு புறத்திலே பூமாதேவியானவள் நின்ற திருக்கோலத்திலே திருமாங்கல்யத்தை தரித்துக் கொண்டு நம்மை நோக்கி அனுகிரகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேசவ பெருமாளின் திவ்ய காரத்தியோடு நாம் நாராயணியத்திலே 77வது தசகத்தின் 3வது ஸ்லோகத்தை பட்டத்ரி துவங்கக்கூடிய பரிணாமத்தை கேட்க துவங்கிவிட்டோம். பிருஷ்டாவரம் புனரச விவரணோத்வராகி பூஜஸ்த்வயா சுரதமேவ நிசந்தரேஷோ சாயுஜ்யம் அஸ்விதிவதேத் புதயேவ காமமோகோ சாமீப்யமஸ்த்வனிசம் இத்யபினா பிரவேத்யம். குருவாயூரப்பா, அந்த கூனியானவள் சைரந்திரியாக உனக்கு பலவிதமான அலங்காரங்களை பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சா, உன்னை வணங்கினா. நீ உடனே என்ன கேட்ட? அம்மா, உனக்கு என்ன வேணும்? என்ன வரம் வேணும்னாலும் நான் கொடுக்குறேன், எதை வேணாலும் நீ கேட்கலான்னா. அப்போ அவ என்ன கேட்டிருக்கணும்? குருவாயூரப்பா, சாந்திரானந்த கனஸ்வரூபனான கண்ணனே எதிர நிற்கும் போது, கிருஷ்ணா, உன்னுடைய திருக்கைகளால் எனக்கு மோட்சம் வேணும். ராமாவதாரத்தில் உன்னை பலவிதமாக உபச்சாரம் பண்ண சபரி அதைத்தானே கேட்டா. சபரி தட்டு தட்டா கொடுத்த பழங்கள்லாம் நீ வாங்கி சாப்பிட்ட, எதை வேணாலும் கொடுக்குறேன்னு. நீ உன் கையால் எனக்கு மோட்சத்தை கொடுக்கணும்னா, அதனால தானே அவந்திய மகிம முனிஜன பஜன முஷித கிருதய கலுஷ சபரி மோட்ச சாட்சி பூத்தான்னு ராமனுடைய சாட்சியாகவே அவள் மோட்சத்தை அடைஞ்சா. இவன் இங்க பழங்களை கொடுத்தா, சபரி மாதிரி பூஜைகள் எல்லாம் பண்ணா. என்ன வேணும்னு கேட்டா, முமுட்சுவான அந்த மோட்சம் வேணும்னு சாமீப்யமஸ்த்வனிசம் இத்யபினா பிரவேத்யம். குருவாயூரப்பா, அந்த சாயுஜ்யத்தை அவ கேட்கவே இல்லையே. அவ கேட்டதெல்லாம் எப்பவுமே உன்னோட இருக்கணும். நீ என்னுடன் இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம், குதூகலம். சுருக்கமாக சொல்லப்போன ராசக்கிரீடையில் 16,000 கோபிகைகளுக்கு என்ன அனுக்கிரகங்களை எல்லாம் நீ அங்கனாம் அந்தரே மாதவகான்னு பண்ணையோ, அது போன்ற அனுக்கிரகம் வருஷத்தில் 365 நாளுமே எனக்கு கிடைக்கணும். நீ என்னோடையே இருக்கணும்னா
குருவாயூரப்பனிடத்துல பட்டத்திரி சிரிச்சாலாம். பரமாத்ம ரூபம் இருக்கச்சே இப்படி யாராவது கேட்டிருப்பாளா? நான் என்ன பண்றது? ஸ்லோகத்தை முடிக்கிற அளவுக்கு வந்துட்டார் பட்டத்திரி. சாமீபியமஸ்துவ நிலையம் இத்யபி நாஹப்ரவீத்யமோ. உலகத்துல குருவாயூரப்பா நீயே எதிர இருந்தா கூட அவர்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதைத்தானே கிடைக்கும்படியாக பண்ணுவேன். உன்னுடைய மாயத்தானே நீ நினைச்சிருந்தேன்னா திருவாக்கால இப்பவே நான் வைகுண்டத்துக்கு அமைச்சிரும்னா உலகத்துல நல்ல கதியை அடைஞ்சிருக்கலாமே. ஆனா அவளோடையே நீ இருந்து கூட உன்னிடத்துல ஏற்படக்கூடிய சுகங்கள் வேணும்னு அவளா கேட்டா நீ கேட்க வச்ச. அதுக்கு காரணம் அவ அவ்வளவுதான் புண்ணியம் பண்ணியிருக்கா போல இருக்கு. இருந்தாலும் அதை கேட்டிருக்கலாமேன்னு எனக்கு கவலையா இருக்கு. ஏன் கேட்க தோணலையோ அப்படின்னு ஒரு கேள்வியோடையே முடிச்சார். சாமீபியமஸ்துவ நிலையம் இத்யபினா பிரவேத்யமோ. காரணம் என்னன்னு தெரியலேன்னு பூர்த்தி பண்ணார். அதனுடைய தமிழ் பாசுரம், என்ன வரவும் வேண்டுமென நீ கேட்க அன்னவரும் அதிமயங்கே உன்னையே என்றும் அடைகின்ற உயர்வரமே தருக என்றால் கண்ணல் திகர் மொழியாகும் காணறிய வீட்டினையே கேட்கவில்லை பின்னமின்றி அருகிருக்கும் பெரும் பேரும் கேட்காதது கண்ணா உன் செயலே அன்றோ அப்படின்னு முடிச்சவர் வேகமா 4வது ஸ்லோகத்தை இந்த தசகத்துல துவங்கிட்டார். குருவாயூரப்பா ததோபவன் தேவனிசா சுகா சுச்சில் மிருகேத்ருசம் தாம் நிபுருதம் வினோதயன் அதாது ஸ்லோகயிதிஷ்டுதம் சுதம் சனாரதாத் சாத்வதந்திர வித்பவோ. குருவாயூரப்பனும் சைரேந்திரியனுடைய வீட்டில் தங்கி அவளை அனுகிரகிச்சு அவளுக்கு உபஸ்லோகன் அப்படின்னு பிரசித்தி பெற்ற ஒரு புத்திரனை பாஞ்சராத்திர ஆகமத்தை நாரதரிடத்திலேருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த பாஞ்சராத்திரத்துல 100 சம்கிதைகள் இருக்கு. அதுல சாத்வதம் அப்படின்ற ஒரு சம்மிகத்தைய உபஸ்லோகன் மூலமாக அறியும்படியாக இருக்கு. நிபிருத்தமும் வினோதயல்னே அவளுக்கு அந்த அனுகிரகத்தையும் குருவாயூரப்பா பண்ணிட்டு இருக்கியாமேன்ற பரிணாமத்துல 4வது ஸ்லோகத்தை பட்டத்திரி தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே இப்போது நாம் அம்மையப்ப நல்லூரில் தரிசித்துக் கொண்டிருக்கும் ஆதிகேசவ பெருமாளை மூலமூர்த்தியாக தரிசித்து பலன் பெறலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன் நாராயண